தக்காளி சாதம் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் இருந்தால் போதும். சூப்பராக டேஸ்டியாக தக்காளி சாதம் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஊற வைத்த பச்சை அரிசி ஒரு அழகு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மிளகாத்தூள் தனியாத்தூள் கடுகு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. குயிக்காக இந்த ரெசிபி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். குக்கர் காய்ந்து விட்டது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் பயன்படுத்தி பாருங்கள், இல்லைன்னா நார்மல் ஆயில் போட்டுக்கோங்க. இவ்வளோ ஆயில் இருந்தாவே போதும். வேணும்னா உங்களுக்கு அடிஷ்னலாக போட்டுக்கோங்க. ஆயில் காய்ந்து விட்டது. கடுகு நல்லா பொரியட்டும். ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா இறங்கும். இதில் வெட்டி வச்ச தக்காளி நல்லா குக் ஆகி வரட்டும். ஓகே, ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு தக்காளி. இப்போ நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ரைஸை ஆட் பண்ணலாம். ரைஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. ஃப்ளேவர் நல்லா இறங்கும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம். அப்புறமா நான் தண்ணி ஊற்றுறேன். ஒரு அழகுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாத்தூள் எதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு அழகுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவாங்க. பட் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட் குக்கிங்க்கு அது உதவும். லைக் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டா ஈஸியாக ஃபாஸ்ட் ஆகிடும். நீங்கள் உடனே குக்கரை மூட வேண்டாம். ஏன்னா இந்த ரைஸில் கொஞ்சம் எழும்பி வரட்டும். தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. ரைஸ் மேலே தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடி ஹையஸ்ட் பர்னரில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். உடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஆறினோடனே விட்டு வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சுவையான சிம்பிளான டொமேட்டோ ரைஸ் ரெடி.